ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எத்தனை வாட்டி சொல்லுவார், எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. தீர்க்க தரிசனமாக பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஞாபகப்படுத்த போகிறார். ஓகே, நடக்கணுன்றது நடக்கும். நான் பேசினா நல்லா இருக்காது, வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். அவர் பேசுகிறத திரும்ப கேளுங்க, வார்த்தைக்குள்ளே போயிடலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்க. இந்த வார்த்தையை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆனாலும் ஏன் இன்னும் தாமதம், ஏன் இன்னும் நடக்கலைன்ற கவலை பிசாசு நடுவில் வந்து குழப்பினே இருப்பான். ஓகே, உங்களை அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லை அப்படியே வேதனையில் உட்காந்துன்னு புலம்பினே இருப்பீங்களே தவிர அந்த டைமில் ஆண்டவரை மறக்க வச்சுருவான். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் காத்துனே இருந்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில், அதான் சொல்லப்படுற குறித்த காலத்திற்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. உனக்கான வேலை, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான மேன்மை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. உனக்கானது எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் உன்னையும் படைச்சிருக்கேன். ஸோ அதனால் கவலைப்படாதே என் அன்பு மகனே மகளே. இந்த வார்த்தையை கேட்குறீங்கல்ல, உங்களை தான் சிஸ்டர், பிரதர், உங்களை மட்டும்தான் தீர்க்க தரிசனமாக தெளிவாக பேசுகிறார். ஓகே, பல முறை இந்த வார்த்தையை பேசப்பட்டாலும் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ ப்ளீஸ் ரிமைண்ட் பண்ணுங்கள், ஆண்டரோட கூட இருங்க. ஏற்ற நேரத்தில் நடக்குங்க. அதாவது எப்படிங்க, 10 மாதம் குழந்தை அது வயிற்றுலேருந்து பிறந்தா தான் அது கரெக்டான நேரம் பிரசவம்னுவாங்க. குறையில் பிறந்ததுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறையாலாம் ஆண்டவர் என்றைக்கும் அதையும் நடத்த மாட்டார், அவசரப்பட்டு நடத்த மாட்டார். தெளிவாக நடத்துவார், பர்ஃபெக்டாக நடத்துவார், பர்ஃபெக்டான டைமில் நடத்துவார். உங்களுக்கான வார்த்தை தான், பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் முன்னாடி ஓடுங்க. இதனால் எல்லாம் கத்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.